பாட்டியை பார்த்தா கையெடுத்து கும்பணும் போல இருக்கு. உன்னை பார்த்தா என்ன தெரியும், காரியத்து போன போல இருக்கு. அப்ப துப்புனா தொடச்சிக்குவான், அந்த மாதிரி கேரக்டர் இது. அப்படியே பண்ணி காமிக்கணுமா? அதா இருக்கு பாரு, அதுதான் பண்ணி. ரம்யா ரம்யா போடு 1 ஏய் என்ன இங்க ஆட்டம் கட்டுறோம் போடுறானே. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. இல்ல சிங்கிள் மீனிங் அத கேக்குறேன். என்னன்னு சூத்த கரும்பு சொத்த கரும்பு செவப்பா இருந்தா அந்த கரும்புக்கு என்ன சொல்லுவாங்க? சொத்தனாங்க. சூத்த கரும்பு. இல்ல நைஸ் ஜோக். வாழ்த்துங்க. வெல்கம் டு நாகை 360. गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம். நம்ம நாகை 360ல சூப்பரா ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபன் வித் டாக் அப்படிதான் பண்ண போறோம். என்னடா இது, நம்ம டீம்ல ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்திருக்கேன்னு பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணிக்கங்க. உங்க நேம் ஷைன். என் பேர் சர்மி. என் பேர் அஜித். ஏய் இவங்க என்ன பேர் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. गाइस அவங்களோட பேரு சங்கீதா. ஆக்டிங்ல நிறைய இன்ட்ரெஸ்ட். நம்ம சேனலோட இணைஞ்சிருக்காங்க. இன்னொரு ஒருத்தவங்களை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். गाइस ஹீரோயின் என்ட்ரி. எங்கடா கால ஆளகடா. இது சட்டமன்ற போட்டுருது. சரி ஓகே गाइस, நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரம்யா. ஓகே गाइस, நம்ம ஒரு பயங்கரமான இடத்துக்கு போக போறோம். அங்க இருந்து நம்மளோட டார் ஸ்டார்ட் ஆக போகுது. டார் வித் ஃபன் பிளஸ் கேம் இருக்கு, கெட்டப் இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் உள்ள இருக்கு. வண்டி எடுறா. கண்டென்ட் நம்ம எடுக்க போறது வந்து வித்தியாசமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். गाइस என்னடா நீ எங்கடா போறா? வீடியோ எடுக்கலாம்னு வந்தோம். ஒரு கண்டென்ட் என்னன்னு கேக்கல, நம்ம என்ன பண்ண போறோம்னு கேக்கல. முதல்ல சாப்பாடு இவங்க இங்க உட்கார்ந்துட்டாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். நல்லா இருக்கு. வாங்க எடுத்துக்கலாம். அவங்க பாட்டி ஏதாவது பேசணும், நாங்க அதை கூட்டம். பாட்டி நீ கேளு பாட்டியா என்னன்னு. என்ன சொல்றாங்க, நல்லபடியா எங்களாட்ட இருக்கணும், பாட்டியை பார்த்தா கையெடுத்து கும்பணும் போல இருக்கு. உன்னை பார்த்தா என்ன தெரியும், காரியத்து போன போல இருக்கு. அப்ப துப்புனா தொடச்சிக்குவான், அந்த மாதிரி கேரக்டர் இது. வச்ச மேய்க்க முடியாது பாட்டி. இது கூட வாக்கப்பட்டு நான் குடும்பம் நடத்தணும். எங்க போறது போ. கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. பேசி நீ ஏதா பேசி. நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லு. கேக்கா முண்டையிலே இருக்க கூடாது. கண்டென்ட் நாங்க வந்து இப்போ கண்டென்ட் பண்ண போறோம். அப்பா உன்னை விட்டு பேச. இது இனிமே இந்த கண்டென்ட் இது பேசவே கூடாது. அது என்ன பண்ண அந்த இருமாடு கலையரா வாங்க இங்க வாங்க. நம்ம டேர் பண்ண போறோம். 5 பேர் 6 பேர் இருக்கமா, 6 பேர் கேமராமேனோட 6 பேர் இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டேர், வித்தியாசமான டேர். முன்னுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட முத்தம் கொடுக்குற மாதிரி கான்செப்ட் வந்தாலும் வரலாம், வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கேம்ல வந்து யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கெட்டப் போட போறோம். தாடி வைக்க போறோம், மீச வைக்க போறோம், பொம்மை மாரி ஆக்க போறோம், இல்ல கிளவி மாரி மாத்தி விட்ட போறோம். அந்த மாதிரி கிளவி மாரி தான் ஆல்ரெடி இருக்குங்க. இத மாத்த தேவையில்ல, அப்படியே விட்டுறலாம். வாழ்த்துங்க. இப்ப என்ன கேம் பண்ணலாம், என்ன ஐடியா? இப்போ வந்து இந்த அதெல்லாம் வேலையா இது சொல்றதெல்லாம் வேலையா? ஒரு குச்சை வச்சு ஒரு சுத்து சுத்துறோம். ஒரு 10 சுத்து சுத்துறோம். 10 சுத்து சுத்திட்டு அந்த எல்லைக்கு யாரு ஓடி ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்களோ அவங்க வின்னு. ஓகே, இப்போ நம்ம போறோம், ஒரு லொகேஷன் போறோம். அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பயங்கரமா இருக்கும் गाइस. ஓகே கம் ஆன். இப்போ வந்து நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம கேம் வந்து எப்படினாக்கா, இங்க ஒரு எல்லை வைக்க போறோம், அங்க ஒரு எல்லை வைக்க போறோம். ஓடி யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் லீடர். காஸ்டியூம்லாம் ஏகப்பட்ட காஸ்டியூம் இருக்கு. இங்க பாருங்க, எலும்பு கூடு, பிக், எருமை மாடு, அப்படியே பண்ணி காமிக்கணுமா? அதா இருக்கு பாரு, அதுதான் பண்ணி. எனக்கு வாயில ஃப்ளோல ஏதாச்சும் வந்துரும். ஓகே गाइस, இப்போ என்னன்னா ரம்யா தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க. சாபுத்ரியாடா அவரா 3 பேர் தான பொண்ணு. சரி 3 பேர் கூட. சாபுத்ரி நான் போய்ட்டேன். அம்மா நான் வந்து சும்மா போறேனே. ஓ மரக்கட்டைக்கு நீங்க தான் வருவீங்க. சரி வரியா, இது பையா சும்மா போடு. 3 ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க, அடுத்து நானு, அடுத்து வந்து அடுத்து நீ, அடுத்து. ஓகே சரி அங்க இருந்து ஓடியாந்து சுத்திட்டு ஓடிணும். இவ்வளவு வளவள பேசுறீங்க. கம்ப போடு. கமான் பேபி. கமான். இந்த இருக்கு. குச்சி. அட பாவிகளா.
இருங்க 1 2 3 4 8 வரல இதான் 8 come on 9 லாஸ்ட் ஒன் 10 ஓடு லாஸ்ட் ஒன் சுத்து சுத்து இங்க ஓடுடா சூப்பர் 38 செகண்ட் அடுத்துறானா ஸ்டார்ட் இப்ப பாரியா இரு நான் இன்னும் 1 தம்பிகளா டேய் 5 இங்க வந்துறோம் போறியா 6 10 ரெடியா ரம்யா போடு 1 பண்ணவே இல்ல டாட்டி நீங்க தோத்துட்டீங்க நீங்க நோ நீ வா கடைசி ரெண்டு பேரும் தான் பேசலாம் அதுதான் கடைசி இங்க பாரு அது பண்ணலாம் அதுதான் கடைசி நீ என்ன ரீமைண்ட் பண்ணல நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல गाइस நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா பட்டாசு வீடியோ கார் வீடியோ சரி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஓகே ரொம்ப நன்றிண்ணா ஓகே गाइस ரம்யா லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க எம்எஸ் தரத்துல தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது 1 2 3 ஸ்டார்ட் நான் ஏன்றா ஏய் என்ன இங்க ஆட்டம் கட்டுறோம் போல ஆளு வா ஏய் ப்ரோ நான் கரெக்டா சுத்திறேன் கரெக்டா தலை சுத்திருச்சு என்ன இந்த பக்கம் சுத்தி ஓடிட்டு இருக்கியா ஃபர்ஸ்ட் யார் ஓடுது இவன்தான் இது முன்னாடி ஒரு ஆள் கூட ஓடி இருக்கு அது கணக்குல எடுத்து அது நீ தான் பண்ணணும் இதுதான் டிசிஷன் என்ன நீ குரூப் மேட்ஸ் டீம்மேட்ஸ் என்ன பண்றீங்க ஆமா என்ன ரெண்டு பேரும் ஜால்ரா சரி ஓகே நீ ஒத்துக்க மாட்ட நீ ஒத்துக்க மாட்ட இப்போ என்ன பண்றேன் நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் 3 பேர் தம்மு கையால அமுக்கும்ல அத பண்ணுவோம் ஏய் பாய்ஸ் இங்க பாரு உன் கை எருமை மாடு கை மாதிரி இருக்கு வாய் மட்டும் இங்க பெருசு விரியுதே அப்ப பேசுறது மட்டும் பேசுறீங்க சாபுத்ரி போலாம் சாபுத்ரி அதான் பத்திராவளி பிடிக்கிறவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும் கடவுள் கெட்டது தான் சாபுத்ரி பாத்தியா வாட்டர் ரீட் நல்ல பழுத்து வச்சிரு பல பல்லன்னு நான் போயிட்டேன் கடைசி 2 பேரு வாங்க மேடம் நீ உன்னோட ஆப்ஷன் உனக்கு கொடுக்கலாம் அவனுக்கு நான் கொடுக்குறேன் இந்த எருமை மாட்டுக்கு எருமை மாட பிரசன்ட் பண்றேன் ஓகேவா சூப்பர் ஓகே இங்க வர பேர் அப்படியே டெவில் மாதிரி இருக்கீங்க யாரு ப்ரோ நம்ம 2 பேர் ஜோடி மாதிரி எருமை மாடு பேச போட்டு வச்சுக்கிறோம் ஏதாவது கூச்சம் இருக்கா ஏதாவது கூச்சமே இல்ல எல்லாம் எதுக்கு கூச்சப்பட்டா ஓகே गाइस சேலஞ்ச் முடிச்சிட்டோம் இப்போ டார்க்கு வந்தாச்சு எருமை மாடுங்கடா எருமை மாடு உள்ள தான் ஓகே गाइस உனக்கான டாஸ்க் வந்து என்னன்னா வந்து ஒரு கரும்பு ஜூஸ் கடை உங்க லைன்ல இருக்கு அதுல வந்து நாங்க முன்னாடியே போயிடுவோம் டீ கேளு இதே கேட்டப்ல டீ கேளு ஒட்டகப்பால் இல்லைன்னா வந்து இந்த கரும்பு ஜூஸ் எந்த மாட்டுல இருந்து வருது ஏன்னா மாட்டுப்பால் தான் ஆக்சுவலா நான் குடிப்பேன் அப்படின்னு கேட்கணும் ஓகே இதான் டாஸ்க் ஆக்சுவலா நான் தான் கரெக்டா சீட் பண்ணாம கேம் ப்ளே பண்ணேன் என்ன வந்து டியூட் இன்னைக்கு கடைசியா ஜெயிச்சதுனால நீ தான் பே பண்ற ஒரு டீ போடுங்க என்னமோ கேட்கலாம் ஒரு டீ போடுங்க அக்கா ஒட்டகப்பால்ல போடுங்க நம்மளுக்கு தான் போட்டுருவோம் ஒட்டகப்பால்ல டீ போடுங்க ஒட்டகப்பால்ல தான் குடிப்படாம
சும்மா கெட்ட போட்டுருவான் ஒரு பயம் வைக்க மாட்டான் ஓடார் முடிச்சு அடைவா எனக்கு கிஸ் பண்ண போடுறா கரும்புமா இது என்ன கரும்பு என்ன கரும்பு சூத்த கரும்புடா பூத்த கரும்பா அது சொத்த கரும்பு இல்ல அதான் கேக்குறேன் என்னன்னு சொத்த சொத்த அப்படியா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கலாம் அப்ப இவரை பார்க்கிறதுக்கு எப்ப தோக்குற கதாநாயக கதாநாயகன் இப்ப பாத்தீங்கன்னா ஆளு தெரியா இந்த வீடியோ காமிச்சுனே போடணும் ஐயா இந்த கரும்பு சிவப்பா இருந்தா அந்த கரும்புக்கு என்ன சொல்லுவாங்க அது வந்து சொத்த கரும்பு சொல்லுவாங்க ஆனா அவங்க நீ ரெண்டு சொத்த கரும்பு சொல்லுவாங்க உங்களை வச்சுக்கிட்டு நான் பயணம் பண்ணல ஆனா அவங்க வந்து வேற ஏதோ சொல்லுவாங்க ஓகே ரம்யா இப்போ வந்து ரம்யாவோட ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது தலைவர் ரெடியா இருக்கியா அரியா சர்மேஷ் நீ சொல்லு ஒரு டாஸ்க் சொல்லு போயிட்டு என்ன பண்ணா டீ கடைக்கிட்ட போயிட்டு நிக்கிறவங்க ரொம்ப வச்சு கூட்டம் ரம்யா என்ன டாஸ்க் கேட்டீங்க ஏதாச்சும் முத்தம் கொடுக்குற மாதிரி டாஸ்க் கேட்டுச்சு நீ கேட்கலாம் ஆஃப்லைன்ல கேக்குது அதுக்காக தான் காத்து நிக்கிறேன் நான் கதியா வராம போறேன் ரம்யா இப்போ உனக்கான டார் என்னன்னு பிளான் பண்ணிருக்குன்னா ஒரு பழக்கடையை சூஸ் பண்றோம் பழத்தெல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஒரு 4-5 பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பழம் சரியில்லைங்க புது பழம் வந்தா சொல்லி விடுங்க பழக்கடை தான் கரெக்டா இருக்கும் பழக்கடை தான் கரெக்டா இருக்கும் ஓகே ஹாய் உங்க கடைக்கு தான் வந்தேன் ஆட்டி சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் பயந்துட்டேன் பயந்துட்டீங்களா எவ்வளோக்கா கிரேப்ஸ் வினோதமா ஒரு ஜந்து வந்திருக்கு நினைக்கிறாங்க 1/2 கிலோ 250 போட்டுருக்கேன் 1/2 கேஜி நல்லா இருக்கு கிரேப்ஸ் நான் இங்கே 1/2 கிலோ சாப்பிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க என்கிட்ட காசே இல்லை எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு வை போட்டுங்களா ஐயோ வேண்டாம்க்கா நான் சாம்பிள் பார்க்க வந்தேன் சாம்பிள் பேங்க் தனியா 100 ரூபாய் ஆகும் 100-200 ரூபாய் ஆகும் சாம்பிள் பார்க்கறதுக்கு 100 ரூபாவா அக்கா 2 கிரேப்ஸ் தான் சாப்பிட்டேன் 1 கிலோ 500 ரூபாய் 1 கிலோ 500 ரூபாய் 1/2 கிலோ 250 ரூபாய் சரி இருங்க இன்னும் ஒன்று நான் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் சாம்பிள் பார்த்துட்டு பார்க்குறேன் வாங்கலனா ஐயோ கீழே விழுந்துருச்சு காசு எவ்வளவு இருந்தாலும் காசு கொடுத்துடலாம் நீ கடிச்சு வை நான் வந்துடுறேன் இது கழுவி தருவீங்களா எதுக்கு அப்படி பாக்குறீங்க ஆனா இது டேஸ்டே இல்ல இதெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க மனுஷங்க கரெக்ட் தான் நான் எல்லாத்துலயும் சாம்பிளே சாப்பிடணும்டா என்னதான் அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல நீங்க கழுவி கொடுங்க கழுவி கொடுத்தா கழுவி கொடுத்தா நான் டேஸ்ட் பார்ப்பேன்ல நீ வாங்கவே தேவை வேஸ்ட் வச்சிட்டுல போக முடியாது வேற என்னதான் உன் கதை நான் எல்லாத்துலயுமே சாம்பிள் சரி ஓகே நான் இப்ப கிளம்பி போறேன் நான் போய் மத டென்ஷன் எடுத்துக்கிட்டேன் இங்க பாருங்க நானாச்சும் சாரியா எதுன்னே தெரியல ஒண்ணுமே சொல்லாம தின்னுட்டு இருக்கு யாருன்னு முதல்ல பாருங்க நீ போடி நான் ஒரே ஒரு பனானா எடுத்துக்கிறேன் நான் தலை இங்க பாருங்க அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு பெரிய மனுஷன் கட்டி உட்காந்து காசு கொடுக்குறேன் பனானா அவர் ஃப்ரீயா தந்தாரு என்னடா பிரச்சனை நீ யாருடா முதல்ல மயிர அக்கா இங்க பாருங்க போதும் வயிறு பழம் எவ்வளவு இது என்னது இப்படிதான் ஒவ்வொரு கடைக்கு போயிட்டு துண்ணு காசு கொடுக்க மாட்டாங்க நீங்க எப்படி வசூல் பண்ண முடியுமோ பண்ணி நீங்க பாத்தீங்களா ஓ மோரகட்டை பார்த்தாலே தெரியும் பரவாயில்ல. நாங்க வந்து ஆக்சுவலி யூடியூப் சேனல் பே பண்ணிடுவோம் டாஸ்கே முடிஞ்சிருச்சு எப்படி பண்றோம் பாருங்க ரெண்டு பேருமே நாங்க என்ன எதிர்பார்த்தோம் இவங்க எழுத்து போட்டு முடிய பிடிச்சி எழுத்து போட்டு ஆட்டிப்பாங்க பொழந்திருக்கு நீ பொழந்து நீ ஆஃப் கேமரால பேசி ஆன் கேமரால பேசாத பாக்குறேன் நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம் உங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு தான் கண்டே பிடிச்சேன் ஓ இது வேறியா சும்மா வாங்க 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 சொந்தக்காரு என் பேரு ஆடிக்காரு அவங்க வாடகைக்காரு ஐயா வாரையா கொஞ்சம் விட்டுனா அவங்க செஞ்சிருப்பாங்க ஒண்ணு ஆமா நீங்க தான் வந்து சொதப்பிட்டீங்க அவங்க அப்பதான் டெம்ப்ட் ஆயிட்டு இருந்தாங்க அவ வந்து என்னன்னா அவ பேசாடி தின்னுட்டு இருக்கா க்ளோஸ் ஆக்கா நீங்க வர மாட்டீங்களா
நீ எனக்காக எடுக்கிற மாதிரி தெரியல, அக்காவுக்காக எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு நீங்க. சரி, வா. அக்காவை இப்பதான் பாக்குறேன் மொத்தம். அக்கா கைஸ், ஆக்சுவலா அந்த லேடி வந்து ரொம்ப டெம்ட் ஆயிட்டாங்க, போட்டு தள்ளிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா பண்ணா போயிருக்கு. இன்னும் 2 பேரும் டேர் பண்ண முடியல, ஏன்னா டியூரேஷன் அதிகமா போயிடுச்சு. கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எடிட்ல வருதுன்னு தெரியாது, பட் ரியலி நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். பண்ணாதான் இருந்துச்சு. செம்ம பண்ணாதான் இருக்குமா? ஏன் ஓசிலே சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு பண்ணாதான் இருக்கு. சாப்பாடு கண்டென்ட்னா மட்டும் நல்லா ஜாலியா இருக்கேன். அடுத்த கண்டென்ட் நம்ம இது வச்சிருவோமா, சாப்பிடுற மாதிரி? கைஸ், அடுத்த எபிசோட் வந்திருக்கு. உங்களின் ஆதரவே எங்களின் அடுத்த முயற்சி. கைஸ், உங்க பிசினஸ் டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? சோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸ் நாங்க ப்ரமோட் பண்ணி தரோம். சோ நீங்க டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீடைல் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம். எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். உடனே கீழே உள்ள நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஹாய் கைஸ், உங்களுடைய குழந்தைங்க பெரியவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே அவங்க போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பேசி திருமண வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.